இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் கூட போட்டோம்லவா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி கூட வந்து ஒரு கலரில் வரும், உங்களுக்கு இன்னொரு பாதி கூட இன்னொரு கலரில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ஒன்று ப்ளூ ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கு டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூட, Crosscut கூட, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். அதனால தான் அந்த பாதி பாதியாக உங்களுக்கு வந்து கலர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் சைஸ் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 2 ரோல் கூடைகள்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ, அப்புறம் இன்னொன்று வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு கலர்லேருந்து ஒவ்வொரு ரோல் எடுத்துக்கிறோம். அப்புறம் இது கிராஸ்கட் கூடைங்கனால முதலே ஒயர் வெட்டி விட்டுரும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து 24 ஒயர் நீங்கள் வெட்டணும், ஆரஞ்சில் வந்து 24 ஒயர் வெட்டணும்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஒயர் வெட்டுற எல்லா ஒயருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 அடி வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சேம் கலர் ஒயர்ஸ் 2 எடுத்து நீங்கள் வந்து நாட் போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக 12 நாட்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கலர்லேருந்தும் 12 நாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாட்ஸை தான் நம்ம பேஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூட முழுக்க அந்த பேட்டர்ன் கொண்டு வரதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸில் நம்ம சென்டரில் தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து பாதியாக உங்களுக்கு வரணும். ஸோ பேஸ்லேருந்தே நம்ம வந்து பாதி கலர், கூடையோட பாதி வந்து ஒரு கலர் வரும், இன்னொரு பாதி வந்து இங்கே வரும்னு வச்சுக்கலாம், இன்னொரு கலர் வரும். ஸோ இங்கே வந்து 12 நாட்ஸ் கிடச்சிருக்கலவா ஒவ்வொரு கலர்லையும். இந்த 12 நாட்ஸ் இப்போ ப்ளூ வைக்கிறீங்கன்னா இங்கே 12 ஆரஞ்சு வைக்கணும். இப்போ இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மிக்சட் நாட்ஸ் வர இடத்துலாம் நீங்கள் டைவர்ஷன் நாட் போடணும். ஸோ கூடையோட பேஸ்லேருந்தே அந்த மாதிரி தான் போட்டோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் எங்கே டர்ன் பண்ணியிருக்குன்னா இது வந்து லஞ்ச் பேக் சைஸுங்கனால 9வது நாட்டில் டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரோட சேர்த்து 9 நாட்னு வச்சுக்கலாம். அந்த நாட்டில் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நாட்ஸ்ங்கிறது இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறத நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னாவே தெரியும். அது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கூடைக்கு மேலே வரும்போதும் உங்களுக்கு அதே தான், அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மிக்சட் நாட்ஸ் வருதோ, ஸோ இந்த சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வரும், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டைவர்ஷன் நாட் போட்டே வரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஹேண்டில் பார்க்கலாம். நம்ம வந்து டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்கோம், 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கோம். ஸோ 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு கலர்லேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 அடி வச்சுருக்க மெஷர்மெண்ட்ஸு. அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஒயர் வச்சுருக்க மொத்தமாக. ஸோ நீங்கள் ஒரே சீராக எடுக்கிறீங்கன்னா 6 ஒயர் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து 6 ஒயர் 3 அடியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம், ஒரே சீராக எடுக்கிறீங்கன்னா. இதுதான் இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வச்சுக்கலாம். இந்த ஹேண்டிலுக்கும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.